Hi dear students, welcome to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நேத்தையோடய க்ளோஸ் ஆயிருச்சு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்குது, எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும், கவுன்சிலிங் எப்போ வரும், நம்ம காலேஜ்ல எப்போ போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கும். அந்த டவுட்ஸ்க்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நிறைய வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோல ஷார்ட்டா சொல்லிட்டேன். அப்ளிகேஷன், ரேங்க் லிஸ்ட், சாய்ஸ் ஃபில்லிங், காலேஜ் ஜாயினிங் இப்படிங்கிற 4 மேஜர் ஸ்டெப் தான் நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான அப்ளிகேஷன் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட். ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜூலை லாஸ்ட் வீக் ஆர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும். ஏன்னா எத்தனை பேருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்குது, எத்தனை அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்குது அப்படிங்கறத பொறுத்து வச்சு தான் பாத்தீங்கன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட்ல வர கால்குலேஷன், அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை தான் ஃபைனலா நம்ம எடுத்துக்க முடியும். அதை பொறுத்து அதுல எத்தனை கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்திருக்குது, 190க்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 185க்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து தான் இந்த இயர் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, எத்தனை பேருக்கு சீட் கிடைக்க போகுது. ஒரு 22,000 சீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இயர் மேபி இன்க்ரீஸ் ஆகி ஒரு 25,000 வச்சுக்கோங்க. அப்போ இந்த 25,000க்கு எத்தனை அப்ளிகேஷன் வருது, எத்தனை காம்படிஷன் இருக்குது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த இயருக்கான காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கறத நம்மளால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும். கட் ஆஃப், அதாவது 12th மார்க்கை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இந்த கோர்ஸுக்கு எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டடா பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எத்தனை பேருக்கு நர்சிங் படிக்கணும், அந்த நர்சிங்க்கு காம்படிஷனை பொறுத்து நர்சிங் கோர்ஸ்க்கான கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிஃபார்ம்க்கு எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து பிஃபார்ம் கோர்ஸ்க்கான அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்க்ரீஸா டிக்ரீஸா அந்த காம்படிஷனை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். சோ எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, எத்தனை பேருடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகுது, எத்தனை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கறத ரேங்க் லிஸ்ட் வரும்போது நமக்கு கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வந்தா மட்டும் தான் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத பண்ண முடியும். சோ நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம், ரேங்க் லிஸ்ட் வரணும், ரேங்க் லிஸ்ட் என்ன மாதிரி இருக்கும், ரேங்க் லிஸ்ட்ல பொறுத்து தான் பாத்தீங்கன்னா எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்குது, எத்தனை நமக்கு காம்படிஷன் இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்னு சொல்ல முடியும். சோ என்னெல்லாம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணா அந்த மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ண அப்ளிகேஷன் மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சோ worry பண்ண வேண்டாம். இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி லிங்க் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியே ரேங்க் லிஸ்ட்டுக்கும் ஒரு லிங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிங்கை நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு PDF ஓபன் ஆகும். அதுல நீங்க சர்ச் பண்ணி உங்க நேம் இருக்கா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். உங்க ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க், ஜெனரல் ரேங்க் என்ன அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கம்யூனிட்டி ரேங்கை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அப்படிங்கறது அலாட் ஆகும். நான் ஆல்ரெடி நேற்றுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்க கம்யூனிட்டில எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, உங்க கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குது, அதை பொறுத்து சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆகும். சோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டாபிக் பார்த்தோம், ரேங்க் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு பார்த்தோம், ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம காம்படிஷனை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். கவுன்சிலிங் எப்போ நடக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நடக்கும் அப்படிங்கறத பார்த்துடலாம். அப்ராக்சிமேட்லி எப்படியும் ரேங்க் லிஸ்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள வந்துட்டாலுமே உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆகஸ்ட் செகண்ட் வீக் ஆர் ஆகஸ்ட் தேர்ட் வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. எப்படியும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆகஸ்ட் செகண்ட் வீக்குள்ள நடக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. தென் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட் வீக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடியறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ இது மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். எப்படியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரு 5 to 6 டேஸ்க்குள்ள உங்களுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல், அதாவது கால அட்டவணை அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா அதுலதான் நீங்க எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களை பண்ணிக்கணும், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துப்பாங்க. நீங்க ஒன் டைம் 250 rupees சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை காலேஜஸ் எத்தனை கோர்ஸ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ், ஃபார்மசி, நர்சிங், BASLPக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 250 rupees பே பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க அப்படின்னா எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுல இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 380 சாய்ஸஸ் காமிக்குது மேல அப்படின்னா மை சாய்ஸஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல நீங்க செலக்ட் பண்ண காலேஜஸ் ஆர் சாய்ஸஸ் காமிக்கும். சோ
உங்களுக்கு எத்தனை சாய்ஸஸ் காமிக்குதோ அந்த சாய்ஸஸ் எத்தனை வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. 5 கோர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும், 10 காலேஜ் தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் கோர்சஸ் கொடுக்கணும், என்ன காலேஜ்ல படிக்கணும். எக்ஸாம்பிள் எனக்கு நர்சிங் படிக்கணும், நர்சிங்ல இந்த டாப் காலேஜஸ் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த டாப் காலேஜஸ் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நான் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தென் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லிட்டேன். சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட சீட் கிடைக்காம போறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா எவ்வளவுக்கு தூரம் உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் நல்ல காலேஜானு பாருங்க, என்ன கோர்ஸ் படிக்க போறோம்னு பாருங்க. கோர்ஸ் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் நெக்ஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்றது. ஏன்னா நமக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, என்னுடைய ரேங்க் ஒரு 20 ரேங்க், ஜெனரல் ரேங்க் 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டாப் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, டாப் கோர்ஸ் டிமாண்ட் கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்க ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் ஜெனரல் ரேங்க் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும், டெமோ சாய்ஸ் லிஸ்ட் எல்லாமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணி நீங்க காலேஜஸ்ல என்னெல்லாம் சப்ஜெக்ட் படிக்க போறீங்க அப்படிங்கிற முதற்கொண்டு நம்ம வே டு கரியர் எம்சிக் யூடியூப் சேனல், நீங்க காலேஜ்ல என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு மெட் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நர்சிங்ல என்னெல்லாம் நீங்க படிப்பீங்க, பார்மசில என்னெல்லாம் படிப்பீங்க, அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல என்னெல்லாம் படிப்பீங்க அப்படிங்கிற சிலபஸ் பேஸ்டு டாபிக்ஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ், அதாவது ஆஃப்டர் 12th அப்புறம் நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்றது எப்படின்னு நம்ம இதுல சொல்லுவோம். வே டு மெட் லைஃப் யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் காலேஜ் கம்ப்ளீட் பண்றதுக்கான கைடு பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் இருக்கும். சோ இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். கூடிய சீக்கிரமே நமக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கறது ஆரம்பிச்சிடும். எல்லாருமே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்மே ஃபாலோ பண்ணிக்கோங்க.